ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிளகா எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மிளகா வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. மிளகா இந்த சம்மருக்கு சூப்பராக வரக்கூடியது தான். இதை நீங்கள் நிறைய மிளகா செடி போட்டு நீங்கள் நிறைய மோர் மிளகாக்கும் இதை வீட்டு சமையலுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். மிளகா மோஸ்ட்லி எல்லா சீசன்லேயும் வரும். குளிர்காலத்தில் கொஞ்சம் கம்மியாகவும் வெயில் காலத்தில் நிறையாவும் வரும். ஸோ மிளகா பார்த்திங்கன்னா விதை நீங்கள் வெளியில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. மிளகா விதை வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற விதையை கூட நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். மிளகா பார்த்திங்கன்னா நாற்று போட்டு எடுக்கிறது தான். இதுக்கு நீங்கள் குழித்தட்டு மூலமாகவும் நீங்கள் நாற்று போட்டு எடுக்கலாம். இல்லை பெரிய பேக்கில் விதையை தூவி விட்டு செடி கொஞ்சம் முளைச்சதுக்கப்புறம் கூட அதை எடுத்து நீங்கள் வேறு பேக்கில் நீங்கள் நட்டு வைக்கலாம். நாற்று வரத்துக்கு டைம் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 40 நாள்லேருந்து 45 நாள் உங்களுக்கு ஆகும். அதாவது 30லேருந்து 45 நாள் கண்டிப்பாக ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நாற்றை எடுத்துடாதீங்க. குழித்தட்டில் நீங்கள் போடுறதா இருந்தால் உங்களுக்கு அது சின்னதாக இருக்குது, அதுலேயே இலை ரொம்ப உதிருதுன்னா நீங்கள் எடுத்து நீங்கள் வேறு வைக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு பதம் இருக்கும். அதாவது அந்த மிளகாயில் பார்த்திங்கன்னா 5 இலை வர வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் வச்சுருக்கலாம். இல்லை 40லேருந்து 45 நாள் உங்களுக்கு ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் நம்ம க்ரோ பேக்லேயோ இல்லை கண்டெய்னர்லையோ நீங்கள் மண்ணில் கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம். இதுக்கு கண்டெய்னர் இல்லை க்ரோ பேக் பார்த்திங்கன்னா மினிமம் 9லேருந்து 12 இன்ச்சஸ் இருக்கணும். ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 பிளான்ட், அதாவது 2 பிளான்ட்டுக்கு மேலே நீங்கள் அதில் நீங்கள் போடாதீங்க. இதுவே ஒரு சின்ன க்ரோ பேக்காக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஒரு பிளான்ட் மட்டும் வச்சுருங்க. ஏன்னா மிளகாயோட வேர் நல்லா அடியில் போகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சத்து அதிகமாக தேவைப்படும். இதில் நீங்கள் ஒரு பேக்கில் நீங்கள் 2 செடி வைக்கலாம். இல்லைனா அதிகபட்சம் நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய பேக்காக இருந்துச்சு, நீங்கள் ஒரு 18க்கு 18 இருக்குன்னா நீங்கள் அதில் ஒரு 3 கூட நீங்கள் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன சைஸ் க்ரோ பேக் தான் அப்படின்னா நீங்கள் ஒரு செடி கூட வச்சாலே உங்களுக்கு போதும். ஏன்னா அதுக்கு நிறைய சத்து தேவைப்படும். உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஐடியலாக ஒரு 36 டெம்பரேச்சர் இருக்கும். 36லேருந்து 42. அதாவது இந்த சம்மருக்கு இது பர்ஃபெக்டான ஒரு பிளான்ட் இது. இதை நீங்கள் எப்போ அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம இஷ்டம் தாங்க. பச்சையாக சில பேர் பச்சை மிளகா நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா பழுத்துரும், ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த சேப்பு கலரில் நீங்கள் மிளகாவும் எடுத்துக்கலாம். மோர் மிளகா போடுவாங்க சம்மரில். இந்த டைமில் மோர் மிளகா போடுறதுக்கு நீங்கள் எடுத்து பச்சை மிளகாயோ இல்லை சேப்பு மிளகாயோ எடுத்து நீங்கள் நல்லா மோரில் ஊற வச்சுட்டு நீங்கள் மோர் மிளகா போட்டிங்கன்னா அதுவும் அருமையாக இருக்கும். மிளகா ரொம்ப பழுத்துருச்சு, ரெட் கலரில் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் காய வச்சுட்டு திருப்பி நீங்கள் அடுத்த சீசனுக்கு அதை விதையாக நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பூச்சி தாக்குறது அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக தேவை இருக்காது. வெள்ளை கலரில் பூ பூக்கும் சின்னதாக. அந்த பூவிலேருந்து உங்களுக்கு அந்த சின்ன சின்ன எறும்புகள் நீங்கள் பார்க்கலாமே தவிர அது கூட உங்களுக்கு பெருசாக பிளான்ட்டை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. அப்படியே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் நீம் ஆயில் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இதில் உரம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வெர்மி கம்போஸ்ட் நம்ம பயன்படுத்தலாம். இல்லை நீங்கள் பஞ்சகவியம் இந்த 2 யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இதுக்கு போதுமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். அதிகமாக நைட்ரஜன் இதில் கொடுத்தோம், நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக உரம் இதில் இருந்ததுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பழுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த பச்சை கலர்லேருந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெட் கலரில் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உரத்தை நம்ம பார்த்து பயன்படுத்தணும். தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்தலாம், தேவைப்படலைன்னா ரொம்ப பயன்படுத்த தேவையில்லை. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். மறக்காமல் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஏதாவது உங்கள் சஜஷன்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது வீடியோ பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் பற்றி இருக்குன்னா அதை பற்றின வீடியோ பண்ணுங்கன்னா அதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதையும் வீடியோ எடுத்து பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from your gardener Sakthivel.